ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் சுவாரஸ்யம்னு சொன்னோம் இல்லையா, அது உண்மையிலே இன்றைக்கி நடந்துருச்சுங்க. அது என்ன உண்மையான சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்தோடைய ட்ராக்கு, அது ஒரு லவ் ட்ராக். அந்த லவ் ட்ராக்கில் யார் கூட ஜோடியாக வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா. அடைச்சே இதெல்லாம் சுவாரஸ்யமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாம் இதுவும் ஒரு சுவாரஸ்யம் தான். ஏன்னா வில்லின்ற ஒரு கேரக்டர் எடுத்திருந்தாங்க இல்லையா நம்ம ரஞ்சிதா, அவங்க மனசு கல்லுன்னு நினச்சேன். ஆனால் அந்த கல்லையும் கரைக்க முடியும் நம்ம அரவிந்தாலன்றது எனக்கு இப்போதாங்க தெரியும். அது ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இவருடைய காதல் வலையில் விழுந்த நம்ம ரஞ்சிதா இருந்துக்கிட்டு என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ மாறி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது, இவங்க 2 பேரும் லவ் ட்ராக்கை பயங்கரமாக ஓட்டுறது, இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமின்னு நம்ம ரஞ்சிதா சொல்கிறது, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே அப்படி கண்பெல்லாம் காட்சியாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இது எல்லாமே ஒரு ட்ராமாக்காக தான் பண்ணிகிட்ருக்காரு நம்ம அரவிந்த். ஏன்னா எப்படியாச்சும் ரஞ்சிதாவோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் உண்மை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் என்ன ஆட்டம் ஆட போகிறாளுகளோ தெரியல. அதை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நாள் சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் கோர்ட்டுக்கு போக முடியாத டென்ஷனில் இருந்த நம்ம ராஜேஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்து ஒரே அடி செவுத்துக்கு செல்லு 4 துண்டாக பிறந்துக்குச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆச்சரியமாக நின்று பார்த்துன்னுக்கிறாளுங்க இந்த ரஞ்சிதாவும் அவளுடைய அப்பனும். அதுக்கப்புறம் என்ன ராஜிமா இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு. இல்லை, இந்த கதிரேசன் ஃபோன் பண்ணி நான் ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்னபூரணி தான். எப்படி இப்படி ஒரு கேவலமான பிளானை போட்டு இப்படி பண்ணான்னு எனக்கு ஒன்றும் இப்போ கூட புரியல. ஆனால் அவங்க பண்ணது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அனுபவிக்குவாங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு நேரங்காலம் ஒதுக்கி அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கங்கனை கட்டின்னு சுற்றிட்டுருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோகர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவரை என்ன பண்ணுவாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்குது, கண் கலங்குற நேரமாக. ஏன்னா எல்லாமே இப்போ ஒரு குறிப்பிட்ட இதில் இருந்து தான் நடந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ராஜேஸ்வரி எந்த இடத்துல அடி எடுத்து வச்சாலும் அவளுக்கு தோல்வியாகவே வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்ம அரவிந்தும் நம்ம மல்லியும் சேர்ந்து என்னென்ன பிளான் பண்ணுறாங்கன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் எங்கேயாச்சும் கோவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வெளியே வர அவளுக்கு ஒரு ஃபோன் கால். அது அரவிந்துக்கிட்ட இருந்து தான். அரவிந்த் வந்து தனியாக உங்ககிட்ட பேசணும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்காக வரணும், என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல இல்லை ரஞ்சிதா, நான் என்னத்துக்காக வந்து மல்லி மேலே பாசம் வச்சுருக்க மாதிரி நடிக்கிறேன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான். அதுவும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை ஏன் நிறுத்தன்னு தெரியுமா, நான் மல்லிக்காக நிறுத்தினேன். நான் வந்து உன் மேலே ஆசை வச்சுருந்தேன், அதனால தான் என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. உன்னை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால தான் நான் வந்து உன் மேலே இருக்கிற பாசத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை தவிர எனக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ அவள் என்ன சொன்னாலும் நம்பிதானே ஆகணும். அதனால் இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு அப்படியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறா. இதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்பெல்லாம் காட்சியாக இருக்குன்னு நினச்சாலும் இதுங்களாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் தான் வருது. ஏன்னா அந்த ரஞ்சிதாவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளெல்லாம் லவ் பண்ணுறா பார்த்தியா இந்த அரவிந்த், அவ்வளோதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் அது எதுவுமே உண்மையே இல்லை. எல்லாமே இப்போ அந்த காரியம் ஆகணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுநாள் பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா இப்படியே பேசிகிட்டு இருந்தானா ரஞ்சிதா மனசில் இடம் பிடிக்க முடியாது. அவளுடைய எண்ணம் எப்போவுமே நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஆகணும். அதுக்காக அவள் பணம் காசு அந்த மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. இல்லைன்னா அவளுடைய எண்ணம் முழுக்காகவே எப்போவுமே பணம் பணம் பணம். அதனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு வரவு இருக்கான்னு தான் அவள் பார்ப்பாளே தவிர மற்றபடி அவளுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இல்லைன்னா அதில் அவள் கை வைக்கவே மாட்டாள். அதனால் அவளை எப்படி வழி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரவிந்துக்கு நல்லா தெரியும். அது வச்சு அவர் மயக்க பார்க்குறாரு. அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, பூ வாங்கி கொடுக்கறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டு வாசலில் பெரிய கிஃப்டோடு வந்தவர் ரஞ்சிதா வெளியே வாங்க, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன கிஃப்ட்டு, நான்லாம் வரல, எங்கள் ராஜிமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவரும் வெளியே வந்து பார்க்குறா. பெரிய கிஃப்ட்டு. ஐயோ என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது, என் மண்டையோட பெருசாக இருக்குது அப்படின்னா உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதை நீ வாங்கிக்கிட்டா என்னை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம், இல்லைன்னா உனக்கு என்னை பிடிக்கலன்னு அர்த்தம், அதனால் இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் ட்ராக் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.